வணக்கம். வழக்கம் போல் நான் வணங்குகின்ற பிரபஞ்ச வேதங்களை வணங்கி என் மனைவியை வணங்கி இந்த பேச்சை தொடங்குகின்றேன். சமீபமாக நாம் கதக உபநிடதத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். கதக உபநிடதத்தில் யமனுக்கும் நசிகேடன் என்கின்ற இளைஞனுக்கும் நடக்கின்ற வாத பிரதிவாதங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். யமனிடம் நசிகேடன் தன்னுடைய மூன்றாவது வரமாக இறந்த பின் என்ன என்கின்ற கேள்வியை வைக்கின்றார். அந்த கேள்வி வேண்டாம் என பலமுறை சொல்லியும் இதை மூன்றாவது வரமாக கேட்காதே என யமன் நசிகேதனிடம் மன்றாடியும் அவன் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. நசிகேதன் அவனுடைய மூன்றாவது வரமாக இறந்த பின் என்ன என்பத கேள்வியே என்னுடைய வரம் அப்படி என்று அவன் தீர்க்கமாய் நிற்கின்றான். யமனுக்கும் நசிகேடனுக்கும் உரையாடல் மேற்கொண்டு தொடர்கின்றது. யமன் சொல்கின்றார், நல்லது வேறு அன்பானது வேறு இல்லையா என்று கேட்கிறார். நல்லதுங்கிறது வேற, அன்பானது எனக்கு விருப்பமானது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வேற இல்லையா அப்படின்னு கேட்குறார் யமர் நசிகேடனிடம். ரெண்டுக்கும் வெவ்வேறு குறிக்கோள்கள் இருக்குது, நோக்கம் வேற வேறையாக இருக்குது, புரிஞ்சுக்கிறியாதன்னு கேட்குறார். ஒரு ஜீவன் நல்லதையே தேர்ந்தெடுக்கிறான்னா அது ஒரு மாதிரி, அவனுடைய குறிக்கோள் ஒரு மாதிரி. ஆசைப்படுறதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னா அவன் தடம் புரண்டு போக சந்தர்ப்பம் இருக்கின்றது. குறிக்கோளை கோட்டை விட வேண்டியது உள்ளது இல்லையா? இதனால் என்ன ஆகும்? அவன் நல்லதுன்னு நினைக்கிறத விட அவன் விரும்புகிறதுங்கிறதுக்கு பின்னால் போகிறப்போ நிச்சயமாக ஒரு இடத்துல அவன் குழப்பமடைவான். ஆனால் நல்லதும் சரி ஆசைப்படுவதும் சரி அவனை அணுகாது போயிடாது, அடைஞ்சிருவான். கொஞ்ச நாள் கழிச்சியாவது கூட அடைஞ்சிருவான், அதுக்காக இயங்குவான், வந்து சேர்ந்துருன்னு கூட வச்சுக்கலாம் இப்படிங்காரு அவர். ஆனால் ஞானிகள் இவ்விரண்டையும் ஆராய்வார்கள், வித்தியாசத்தை எடை போட்டு பார்ப்பாங்க. நல்லது எது, ஆசைப்படுறதில் எவ்வளவு நமக்கு நன்மை வந்து சேரும், இப்படியெல்லாம் அந்த ஆசைப்படுவதை கொஞ்சம் அலசி பார்ப்பார்கள். தம் ஆசைப்படுவதையெல்லாம் அடைஞ்சிடணும்னு ஞானி நினைக்க மாட்டாங்க. அதனால் என்ன நன்மை வரும்னு யோசிக்க தெரியும் ஞானிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நசிகேதா நீ தீர ஆராய்ந்து தீர்க்கமாய் உன் ஆசையை வெளிப்படுத்துகின்றாய். உன் ஆசைகளை அதிகரிக்க வைக்கிறதுக்கும் எல்லாரும் விரும்புகின்ற சொத்து சுகத்திற்காகவும் இல்லை ஆயுளுக்காகவும் உன்னுடைய மனசை நீ மாற்றிக்கலை. அந்த விஷயங்கள் உன்னை ஆக்கர்ஷணிக்கவில்லை, அது உன்னை விருப்பத்தை ஏற்படுத்தவில்லை. இதுக்கு எதிர்மறையாக நீ ஞானத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாய். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீ புத்திசாலி பையன்தான். இப்படி ஞானத்தை நீ தேர்ந்தெடுப்பதினால் அந்த ஆசைகளெல்லாம் உன்னை நெருங்காது, பக்கத்தில் கூட வராது உன் பக்கத்தில். அஞ்ஞானத்தில் மூழ்கி போயிருப்பவர்கள்தான் தன்னை புத்திசாலி என நினைத்து கொண்டு தன்னை ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த மாதிரி வரங்களை எல்லாம் ஏற்றுக்குவாங்க. சரி சரி காசு கிடைச்சா போதும், ஆயுள் கிடைத்தா போதும்னு ஏற்றுக்குவாங்க. அறிவாளிகள் அப்படி இல்லை, அவங்க குறிக்கோளை விட்டு நகர மாட்டாங்க. இந்த அஞ்ஞானிகள் பண்ணுறதுக்கு இருக்க ஆசைகளின் பின்னால் போகிறது ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழி சொல்கிற மாதிரி தான். அது என்ன ஆகும்னு அவனுக்கு தெரியாது, அந்த ஆசைக்கும் தெரியாது என்ன ஆக போகுது கடைசியிலன்ட்டு. அதனால் ஒரு குருடனுக்கு குருடன் வழி சொல்கிற மாதிரி ஒரு ஆசைக்கு பின்னால் போயிருந்தா உன் ஞானத்திலிருந்து நீ வெகு தூரம் விலகி போயிருப்பாய். எல்லாருக்கும் தெரியும் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அப்படி தப்பிக்க முடியாத ஒரு மரணத்திலிருந்து தப்புறத்துக்கு நான் சந்தர்ப்பம் கொடுத்தா கூட அது உன் மனத்தை தொடவில்லை. சொத்து சுகங்கள் நான் தர்றேன்னு சொன்னப்போ அது உன் கண்களை குருடாக்கவில்லை. நான் சொன்னதை கேட்டுட்டு ஆகாயத்தில் நீ கோட்டை கட்டவில்லை. ஆனால் அஞ்ஞானிகள் இதுவே உலகம், இதுவே வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. என்னுடைய ஆஃபர்லாம் கேட்டுட்டு நீண்ட ஆயுள் தர்றேன், நிறைய சொத்து தர்றேன்னு சொன்ன உடனே அதுக்கு தானே வாழறோம் அப்படின்னு சொல்லி அஞ்ஞானிகள் இதை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதுதானே உலகம், இதுதானே வாழ்க்கைன்னு ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலே என்ன இருக்குது, இதுக்கு மேலே என்னத்துக்காக வாழணும், நாம்
இப்படியெல்லாம் சிந்திச்சிருப்பாங்க, கற்பனையில் மிதந்திருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த அஞ்ஞானிகள் மறுபடியும் இந்த பிறப்பு இறப்புங்கிற சைக்கிளில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இந்த ஞானம் உனக்கு இருக்கே, இந்த ஞானம் சுலபமாக கிடைக்கக்கூடியது அல்ல. அது நிறைய தியாகம் பண்ண வேண்டியிருக்கும், சுகங்களை தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். குரு இருக்கணும், அவருடைய பேச்சை நீ கேட்டு வந்திருக்கணும். அப்போ தான் ஞான வழி சுலபமாக இருக்கும். குரு வழி செல்லணும், இல்லைன்னா நீ ஏமாந்துருவ. ஆனால் ஒரு நல்ல குரு கிடைப்பாரா? கிடைக்க மாட்டேங்கிறாரு. எந்த காலத்தில் பேசுகிறாங்க பாரு, நல்ல குருவில் கிடைக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அக்காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு குறை இருந்திருக்கு. தேடுதல்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ பேர். நல்ல குருவை தேடிக்கிட்டு போகிறோம் அப்படின்னு, ஆனால் சொல்கிற பேச்சு கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. அந்த குருவை எடை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ரொம்ப அழகாக அந்த காலத்தில் இந்த பேச்செல்லாம் பேசியிருக்காங்க. சொல்ல கேட்பது கிடைப்பதில்லை, நல்ல குருக்கள் கிடைப்பதில்லை. அப்படி கேட்குறவங்கள அதுபடி நடக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஒரு நல்ல ஞானத்தை போதிப்பவன் ஒரு அதிசயம். இதை புரிந்து கொள்பவன், அவர் சொல்லிக் கொடுக்குற ஞானத்தை புரிந்து கொள்பவன் ஒரு திறமைசாலி. ஒரு ஞானத்தை இப்படிப்பட்ட திறமைசாலி சொல்ல கேட்பவன் ஒரு அதிசயம். இவங்களுடைய வார்த்தை கொஞ்சம் சொல்லட்டி போட்டால் அப்படி இருக்குது. நல்ல ஞானத்தை போதிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அப்படி கிடைச்சாது ஒரு அதிசயம். அப்படிப்பட்ட ஞானிகிட்ட போய் கேட்கறதுக்கு போகிறான் பார், அவன் ஒரு திறமைசாலி. இப்படிப்பட்ட திறமைசாலி, ஞானத்தை கேட்க வந்திருக்கிற திறமைசாலி, அவன் நிஜமாக அவர் சொல்கிறத கேட்டு புரிஞ்சுக்கிட்டான்னா அது ஒரு அதிசயம் அப்படின்னு இப்படி வாழ்க்கையை மாற்றி மாற்றி போடுறாங்க. முதல்ல ஞானியே கிடைக்கிற ஞானியே ஒரு அதிசயம். அந்த மாதிரி ஆள் இருக்கிறது, நல்ல விஷயத்தை போதிக்கக்கூடியவன் ஒரு அதிசயம்னு சொல்லிட்டு, அதை கேட்குறவன் திறமைசாலின்னு சொல்லிட்டு, அந்த திறமைசாலி இவன் கேட்டதை புரிஞ்சுக்கிட்டான்னா அவன் ஒரு அதிசயம்னு சொல்லிடுறாங்க. ஞானத்தை சுலபமாக சாமானியமாக புரிஞ்சிக்கலாமான்னா முடியாத விஷயந்தான். ஞானத்தை சாமானியமாக புரிஞ்சிக்க முடியாது. பலமுறை போதிக்கப்பட வேண்டும், பலமுறை சிந்திக்கணும், திருப்பி சொல்லணும், அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும் ஞானத்தை. இந்த ஞானம் சாதாரணமாக ஆழ்நிலையில் ஆழ்ந்து சிந்திக்கும் போது தான் பிடிபடும். இப்படி ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போகும்போது தான் இதைத்தான் இருக்கும் அப்படின்னு மேம்போக்கா ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆழ்ந்த சிந்தனைக்கு போனால் தான் அது என்னன்னு கிடைக்கும். ஆழ் சிந்தனைக்கு போய் இப்போ மெரும்போக்கா இதை முடிவெடுத்துட முடியாது. இதை யாராவது உட்காந்துக்கிட்டு போதிச்சான்னா இது அதான் இருக்கும். இதை சொல்கிறதுக்கு தான் இப்படி சுற்றி வளைச்சி அடித்து வர்றாரு, பீட்டிங் ரவுண்ட் த புஷ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுற்றி வளைச்சி சொல்கிறாரு, இதாகத்தான் இருக்கும் அப்படின்னு இவனுடைய அறிவினுடைய எல்லையில் இருந்து போதிப்பவருடைய எல்லையை, அவருடைய அறிவின் எல்லையை அளக்க பார்க்கறது. இதாத்தான் இருக்கும்னு நினச்சி. அப்படியெல்லாம் இல்லை. போதிக்கிறதா அவங்க போதிக்கப்பட்டதை ஆழ்ந்து சிந்தனித்து அதை புரிஞ்சிக்கிறது தான் ஞானம். அப்போ தான் ஞானம் சரியான ஞானமாக இருக்கும். இந்த ஞானம் அடையக்கூடிய ஞானம்தான். புரியவே புரியாது, யாருக்கும் புரியாது. நான் சொல்லிக் கொடுக்கறதுன்னு நினைக்கவே முடியாது. எல்லாருக்கும் புரியும். கொஞ்சம் ஆழ் சிந்தனை இருந்தால் புரியும், ஞானம் புரியும். அந்த ஆழ் சிந்தனை இருந்துட்டா உனக்கு மகாபுருஷனின் வீரியம் இருக்குன்னு அர்த்தம். மகாபுருஷ வீரியம் இருக்குன்னு அர்த்தம். விசாரிக்கணுங்கிற புத்திசாலித்தனம் இருக்குன்னு அர்த்தம். இந்த கதக் உபநிடதத்தில் நல்ல செய்கைகளுக்கு மதிப்பும் லோக அனுபவங்களை மதிக்கின்ற தன்மையையும் பற்றி நிறைய இந்த மாதிரி பேசியிருக்காங்க. இந்த கதக உபநிடதத்தில் நல்ல செய்கைகளின் மதிப்பும் லோக அனுபவங்களுக்கு மதிப்பற்ற லோகம் அனுபவங்களின் மதிப்பற்ற தன்மைகளை பற்றியும் இந்த கதக உபநிடதம் பேசியிருக்கின்றது. நம்மகிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொக்கிஷங்கள் கூட அழிந்துவிடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இது எல்லாரும் அறிவார்கள். மாறுகின்ற எதுவும் நிச்சயத்தன்மையோடு இருக்க முடியாது, மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நசிகேட அக்னி மாறக்கூடிய விஷயம் இல்லை. அதனால் அதை வணங்கலாம், வளர்க்கலாம். இந்த நிரந்தர நிச்சயமான நசிகேட அக்னியை வளர்த்து சாஸ்வதத்தை அடைய வேண்டும். நிச்சயமற்ற பொருள்களை கொண்டு சாஸ்வதத்தை அடைய முடியாது இல்லையா?
இப்படிலாம் நிறைய பேசுகிறார் யமன். இந்த நசிகேட அக்னி ஆசைகளை எல்லாம் அழித்துவிடும். இந்த நசிகேட அக்னியே இந்த உலகத்தின் அஸ்திவாரம். இது மேலே தான் இயங்குது. முதலில் கர்மம், அதுவே பயத்தின் காரணம், அதுவே மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய விஷயம். இந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய விஷயம் மறைந்து இருக்கும், அஸ்திவாரம் அற்றதாய் இருக்கும். இதை எல்லாத்தையும் யோசனை பண்ணி ஒரு நிச்சயத்தன்மையை ஆலோசித்து தேவைகளை எல்லாம் ஒதுக்கிட்டு இப்படியெல்லாம் உன்னுடைய ஞானம் அடைவதற்கு வழி, இதையெல்லாம் பண்ண தெரியணும் உனக்கு. இதையெல்லாம் பண்ணினாத்தான், இந்த முயற்சிகளை எல்லாம் பண்ணினாத்தான் ஞானம் கிடைப்பதற்கே சந்தர்ப்பம். இதை புரிஞ்சுக்கணும். என்ன ஞானம்? என்ன ஞானம் இதில் கிடைக்கும்னா ஆத்ம ஞானமே இப்படித்தான் கிடைக்கும். இப்படித்தான் ஆத்ம ஞானம் கிடைக்கும். ஆத்மத்தை அறிதலே இப்படித்தான். ஆத்மாவே தன்தானின் மூலம் அறியப்படக்கூடிய ரகசியம். கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. இந்த ஞானம் கிடைச்சா அது கிடைக்கும். நீங்கள் ஆழ்நிலை சிந்திக்க தெரியணும், அவ்வளோதான். தியானிக்கணும், சிந்திக்கணும். அதை மறைச்சிக்கிட்டு இருக்கிற புற திரைகளை விலக்க வேண்டும். விலக்கணும்னா நசிகேட அக்னியை வணங்கி நீங்கள் அந்த அஸ்திவாரத்தை அறிந்து ஞானத்திற்காக பாடுபடும்போது ஆழ்நிலை சிந்தனைக்கு போய் நீங்கள் இந்த ஆத்மாவை அறிய முடியும். அறியக்கூடிய விஷயம்தானே திருப்பி திருப்பி சொல்கிறாரு இந்த இடத்துல. சாதாரணமாக ஆத்மாவை பார்த்துட முடியாது நசிகேதா. ரொம்ப ரகசியங்கள் அடங்கியது. அது ஆழ்மனத்தின் உணர்வில் இருக்கும். அது மூழ்கி இருக்கும். அதனிடம் போய் சரணாகதி அடைந்து விட்டால் கிடைத்தலுமான்னா அது ஒரு வழி. ஆனால் அதை பார்த்தா தானே சரணாகதி அடைய முடியும். பார்க்கணும். முதல்ல அந்த உள்ளிருக்கும் தெய்வத்தை உணர வேண்டும். முதலில் ஆத்மாவே பிரம்மம். அந்த இடத்துல ஒரு சந்தோஷம், துக்கம் எதுவும் இருக்காது. ஒரு நிர்மலமான மனம் இருக்கும். ஆத்மாவோடு நீங்கள் சந்திக்கும்போது ஒரு நல்ல ஒரு நிர்மலமான மனம் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அறிந்தவன் புல உலகு சம்பத்துக்களை மீது அவன் நோட்டம் நிற்காது. அதில் இதெல்லாம் வென்றுடுவான். இந்த புற உலக சம்பந்தங்கள்னு அதை எல்லாத்தையும் வென்று விடுவான். முக்தி அடைவான். அந்த முக்தி அளிப்பதை அடைவான். நசிகேதா, நீ அதை அடைய தகுதியுடையவன். பிரம்மத்தின் அரண்மனைக்குள், இருதயத்திற்குள் ஆத்மா நிறைந்திருக்கிறது. புரிஞ்சிக்கோ. நீ உன்னால் அங்கே போக முடியும், பார்க்க முடியும். இப்படியெல்லாம் யமன் நசிகேதனிடம் சொல்லி அவனுக்கு உபதேசங்கள் செய்கின்றார். இத்தனை விஷயம் சொல்கிறார். ஞானம் அடையணும். ஞானம் அடையும் போது ஆத்மாவை பார்க்க முடியும். இறப்புக்கு பின் என்னங்கிறதுக்கு சொல்லத்துக்கு முன்னால் இத்தனை விஷயங்களை சொல்கிறார். ஆத்மாவை கண்டறியணும், அப்போ தான் ஞானம் வரும். அதுக்கு இந்த ஞானத்துக்கு என்னென்ன பண்ணணும், இப்படியெல்லாம் அவனுக்கு உபதேசங்கள் சொல்லி உன்னால் அடையக்கூடிய விஷயம்தான் இதுங்கிறத அவனுக்கு தைரியம் சொல்லி நிறுத்துறார் இந்த இடத்துல. அதனால் இதை இத்தோடு நிறுத்திக் கொள்கின்றேன். வணக்கம். நன்றி.